ஒரு டவுனை யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஸோ அந்த டவுன் வேறு எதுவும் இல்லை, ஜார்ஜ் டவுன். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்குது. அதே மாதிரி ஃபாரினர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி வண்டியில் கூட்டிகிட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுறாங்க. ஸோ இந்த செட்டப்லாம் தான் சூப்பராக இருக்குது. இப்போ நிறைய இடத்துல செவுத்தில் இந்த மாதிரி படம் வரைஞ்சி வச்சுருக்கிறது தான் ஆர்ட் கேலரின்னு சொல்கிறாங்க. ஜார்ஜ் டவுனை வந்து லிட்டில் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஸோ லிட்டில் இந்தியான்னு சொல்கிறத விட இது தமிழ்நாடுன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் கடைகள் தான் ஜாஸ்தியாக நான் பார்த்தேன். தமிழ்நாட்டில் கிடைக்கிற எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்குங்க. பினாங்கோட கேபிட்டல் வந்து ஜார்ஜ் டவுன். ஜார்ஜ் டவுனில் வந்துட்டு ஆர்ட் ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த ஆர்ட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போகிறோம். ஜென்ரலாக வந்து கோயில்கள் தான் வந்து நான் யுனெஸ்கோ சைட்டாக அறிவிப்பாங்கன்னு நினச்சேன். இந்த டவுனவே வந்துட்டு யுனெஸ்கோ சைட்டாக அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது ஒரு பழைய போர்ட். இந்தியாவிலேருந்து ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே வந்து வணிகம் செய்ய வந்திருக்காங்க ஏர்லியராக. ஸோ இது வந்து ஒரு பிரிட்டிஷ் காலனி. ஸோ உள்ளே வந்து சூப்பராக வந்து ஸ்ட்ரீட் ஆர்ட்லாம் வரைஞ்சி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சரியான டிராஃபிக் எவ்வளோ நேரம், இப்போ தான் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஐ திங்க் வி ஆர் ஆல்மோஸ்ட் நியர். இந்த ஏரியாவில் வந்து எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். எக்கச்சக்கமான வண்டி நிற்கிது. ஆல்டர்னேட் ரூட் சூஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் உள்ளே வந்து சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் நான் சொன்ன ஏரியா, பிரிட்டிஷ் காலனியல் ஸ்ட்ரீட். ஸோ ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டவுன் நமக்கு பார்த்தாலே ஃபீல் ஆகுது. சேம் நம்ம அதர் சைட் பார்த்தோம்னா மெலாக்காவும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். புதிய நாள், புதிய பயணம், புதிய இடம். ஸோ இந்த இடம் வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்கான இடம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இந்த இடத்த மட்டும் பர்டிகுலராக வந்து பார்க்குறதுக்கு ரீசன் என்ன, அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு கேளுங்க. பினாங்கோட கேபிட்டல் டவுன் இது தான். ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன். இந்த ஜார்ஜ் டவுனுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. என்னென்னா 17th செஞ்சுரியில் நம்ம இந்தியாவிலேருந்து வந்து இங்கே வணிகம் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே ஒரு போர்ட் இருந்திருக்கு. அந்த போர்ட்டில் வேலை பார்க்க வந்தவங்கலாம் இங்கே வந்து அப்படியே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹேபிட்டன்ஸ் சொல்லுவாங்களா, இன்ஹேபிட்டன்ஸ், அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து தங்குறவங்க, அந்த மக்கள் தான் இங்கே ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ இன்னுமே பழமை மாறாமல் ஒரு பிரிட்டிஷ் காலனியல் சைட்டாக இது இருக்குது. ரீசெண்டாக யுனெஸ்கோ வந்து இதை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட்குள்ளெல்லாம் போய் பார்க்கலாம். நிறைய இடத்துல ஆர்ட் கேலரி இருக்குது, நிறைய இடத்துல படங்கள்லாம் சூப்பராக வரைஞ்சி வச்சுருக்காங்களா. ஸோ அதெல்லாம் போய் பார்ப்போம். அதே மாதிரி ஃபாரினர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி வண்டியில் கூட்டிகிட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுறாங்க. யா, வி கேன் கோ ப்ரோ. Two people. Okay. ஓகே, 20 மினிட்ஸ்க்கு வந்து 20 ringgit சார்ஜ் பண்ணுறாங்களா. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ பின்னாடி நம்ம தலையை வந்து வண்டியில் ஏறி உட்காந்தோடனே ஆளை கணிச்சிட்டாப்புல தமிழ் பாட்டை போட்டு விட்டாரு பாருங்க. ஸோ பாட்டை இது வந்து மலேசியன் ஆல்பம் சாங் போல். கரெக்ட் தானே, தமிழம் போல் எவனும் இல்லை. வாவ், நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க தெரியுதா. அழகாக வந்துட்டு இந்த மாதிரி சைக்கிள் எடுத்துகிட்டு சூப்பராக சுற்றலாம். இந்த பாட்டை இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது வந்து மலேசியன் ஆல்பம். ஜார்ஜ் டவுனோட மேப்பை கையில் கொடுத்துட்டாப்புல என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக. ஸோ இங்கே பாருங்கள், ஜார்ஜ் டவுனை வந்து லிட்டில் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஸோ லிட்டில் இந்தியான்னு சொல்கிறத விட இது தமிழ்நாடுன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் கடைகள் தான் ஜாஸ்தியாக நான் பார்த்தேன். ஸோ அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு நான் கேட்டப்போ சொன்னாப்புல இது லிட்டில் இந்தியான்னு தான் கூப்பிடுவோன்னு. அப்படி தான் நேமும் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா ஸ்ட்ரீட் ஆர்ட். ஸோ வி வில் கோ ஹியர். ஸ்ட்ரீட் ஆர்ட் தான் போக போகிறோம். ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் இங்கே. அது போக ஒரு மியூசியம் இருக்குது. சம்பாட் இவங்க ஏதோ கின்னஸ் ரெக்கார்டு ட்ரை பண்ணியிருக்காங்களாம், இந்த ப்ராசஸ் ஆஃப் அப்ளையிங் கின்னஸ் ரெக்கார்ட். ஸோ இது ஆக்சுவலாக மெயின் ரோடு. ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸு, சைனீஸ் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நியூலி டெவலப்டு ரோடு. நம்ம இங்கேருந்து லெஃப்ட் சைடு எங்கே போனாலுமே நம்ம வந்து காலனியல் ஸ்ட்ரீட்டோட கனெக்ட் பண்ணிவிடும். உள்ளே வந்து சைனீஸ் டெம்பிள் இருக்குது.
ஸோ நமக்கு பின்னாடி பாடிட்டு இருக்க சாங் வந்து இதுதான், டிஹெச்பி ஸ்டுடியோஸோட சாங்ஸு, பெறக்குள்ள அப்படின்ற சாங்கு. நல்லா இருக்குது கேட்குறக்கு பாட்டு. அண்ணே காப்பிரைட் அடிச்சிடாதீங்க, இந்த பாட்டு வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஆன் த வே நாங்கள் ட்ராவல் பண்ணுற டைமில் இங்கே இருக்க மலேசியனை அவர் தான் போட்டு விட்டாப்புல எங்களை பார்த்து. ஸோ இதை பார்த்தாலே நம்ம ஊருக்குள்ள வந்து ஒரு ஃபீலை கொடுத்துட்டாப்புல அண்ணன். ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் மிக்சடாக இருக்குது. ஒரு சில இடங்கள் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங். உள்ள ஒரு கோயில் இருக்குது, நம்ம கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஸோ இப்போ வந்து நம்ம பிரிட்டிஷ் காலனியல் ஏரியா வந்து இந்த வண்டியில் தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 20 மினிட்ஸ் சுற்றி காட்டுறதுக்கு வந்து 20 ரிங்கட் சார்ஜ் பண்ணுறாங்க. நிறைய இடத்த ஆக்சுவலாக ஒரு காட்டில் நம்மளாக தான் நடந்து போய் பார்க்கணும் போல். Okay, how much you are charging for this? 25 per hour. Okay. 20 per hour. 20 per hour. Okay. So 2 persons can go. 2% can go. ஸோ இது எல்லாமே 1 மணி நேரத்துக்கு 25 திராமா, 2 பேர் ஈஸியாக போகலாம். மோசம் இல்லை. 500 ரூபா எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ரவுண்ட் அடிக்கலாம். என் ஃப்ரெண்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு டைம் இருந்ததுன்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, லெட் மை ஃப்ரெண்ட் கம். ஒரு டவுனை யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஸோ அந்த டவுன் வேறு எதுவும் இல்லை, ஜார்ஜ் டவுன். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்குது. மலேசியாவில் இருக்க பினாங் ஐலாண்டில் இருக்க இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் தான். ஸோ ஏர்லியராக இது வந்து ஒரு போர்ட்டாக இருந்தது. ஏர்லியர்னால் 17th செஞ்சுரியில். ஸோ யார் வணிகம் பண்ணாங்கன்னா இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ் தான் வணிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே போய் பார்த்தோன்னா பிரிட்டிஷ் காலனியல் ஸ்ட்ரீட்டாக இருக்கும். இன்னும் பழமை மாறாமல் அப்படியே இருக்குது. ஸோ அங்கே இருக்க எல்லா செவுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அழகழகாக படம் வந்து சூப்பராக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. உள்ளே போனாலே நம்ம மாறா படம் பார்த்தா ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து மாதவன் வந்து படம் வரைஞ்சி வச்சுருப்பார்ல, அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக விதவிதமான படங்கள் சூப்பராக வரைஞ்சி வச்சுருக்காங்களாம். போய் பார்ப்போம். இந்த ஸ்ட்ரீட் பாருங்கள், உள்ளே என்ட்ராகிற இடத்துலேயே அவங்க வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்னு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இது ஓல்டஸ்ட் ஸ்ட்ரீட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அவங்க வீட்டில் இருக்க கதவு தான். அந்த கதவில் இவர் கை வச்சிருக்க மாதிரி ஒரு படம் இருக்குது. ஸோ இப்போ உட்காந்தோன்னா இவங்களோட சேர்ந்து நானும் அந்த கான்வர்சேஷனில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த செட்டப்லாம் தான் சூப்பராக இருக்குது. வாட் இஸ் இன்சைட்? நோ. ஓகே, வாட் இஸ் இன்சைட்? ஓகே. Free entrance. Glow in the dark experiences. Okay. Okay, இது எல்லாமே ரேடியம் மாதிரி தெரியுது. ஓ. So what is inside? It's a sand. Sand? Yeah. We put some fluorescence and color inside. Okay, okay. So it's not natural, right? So இதெல்லாம் தாங்க கலர்ஃபுல்லாக இருக்குது. Is it radium, right? Sorry? Is it radium? Radium? Oh no. This is also same price. Yeah. 7 ringgit. Yeah. But this is 2D. So you can reach தெரியுதா? பட் இதெல்லாம் தான் குட்டி தான் நல்லா இருக்க மாதிரி தெரியுது இல்லை? யூ கேன் டர்ன் ஆன் த லைட். Oh yeah, sure. தேங்க்யூ மேம். யூ வில் டேக் த ஸ்மாலர் ஒன்ஸ். ஆக்சுவலாக உள்ளே வந்து வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான் இலவசம். Okay. Thank you so ஒன்லி much. டு see this place is free, not these all free. Great technique. சிரிப்பை பாரு. ஓகே. Thank you so much. யா 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 யா. இப்போ நிறைய இடத்துல செவுத்தில் இந்த மாதிரி படம் வரைஞ்சி வச்சுருக்கிறது தான் இங்கே வந்துட்டு இந்த ஏரியாவே வந்து ஆர்ட் கேலரின்னு சொல்கிறாங்க, ஆர்ட் மியூசியம் அப்படின்றாங்க. லைட்டாக ஃபேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். படம் வரைஞ்சி வச்சுருந்தது வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு. வாவ், இது கொஞ்சம் தத்ரூபமாக இருக்குயா, சூப்பராக இருக்குது. இந்த இடம் நல்லா இருக்குது. ஏய், இந்த வண்டி தான்ப்பா 25 திராமு. நான் பாரு ஆளே இல்லாத இடத்துல ஆரணை போட்டு போயிட்டு இருக்கேன். இந்த ஆர்ட் பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்பில் சைக்கிள், ஒரு பழைய சைக்கிள் எடுத்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதில் எல்லாமே பாதி பாதி தான் இருக்குது. ஒரு ஹேண்டில் வந்து ஆல்ரெடி வரைஞ்சிருக்காங்க, ஒரு ஹேண்டில் மட்டும்தான் வெளியில் ரியலாக இருக்குது.
ரொம்ப ஸ்பீடாக போகிறான் போல். அண்ணன் ஸ்பீடாக ஓட்டுறான், தம்பியால் உட்கார முடியல. அவன் கத்துறது வந்து தத்ரூபமாக இருக்குது இதில். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப என்கேஜாகவே இருக்கும். என்கேஜான ஆக்டிவிட்டீஸ். இவர் பார்த்தோன்னா லைவ் கேரிகேச்சர் வந்து வரைஞ்சிட்ருக்காப்புல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரைகிறார். இப்போ இதெல்லாம் பாருங்களேன், இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் நம்ம, ஒரு ஷேப்பில் பார்த்துருப்போம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வளைஞ்சு ஒரு மலைப்பாம்பு எந்திரிச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஹவு மச் யூ ஆர் சார்ஜிங்? 20 ஒன்லி. 400 ரூபா நம்ம காசுக்கு. லெஸ் தென் 400 ருபீஸ் தான். ஆனால் சீக்கிரம் வரைகிறாப்பு. ஸோ என்னடா இந்த மரத்தோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் ட்ரீ. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் என்னவாக இருக்கும்? ஸோ நம்ம சந்ததிகளுக்கு வந்து அட்லீஸ்ட்டு கடனாக வாங்கிட்டு வந்த இயற்கையை நம்ம திரும்ப கொடுத்துட்டு போகணும் அப்படின்றத வந்து இது மீன் பண்ணுது. ஸோ சேவ் நேச்சர். ஜார்ஜ்டவுனில் வந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தான் சுற்றிருப்போம். இந்த 2 ஸ்ட்ரீட்டில் என்னென்ன பார்த்தோம்னா, இங்கே ஒரு பெரிய சைனீஸ் கோயில், இன்னொரு சைனீஸ் கோயிலும் பார்த்தோம். அப்புறம் மாரியம்மன் டெம்பிள் ஒன்று பார்த்தோம். பக்கத்துலேயே ரொம்ப பெரிய மாஸ்க். இது எல்லாமே மிக்ஸ்டாக ஒரே இடத்துல இருக்குது. அதனால தான் இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் பார்த்து வியந்த ஒரு விஷயங்கள் இதுவும் ஒன்று. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வேறு எங்கேயாவது யுனெஸ்கோ சைட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரிட்டிஷ் காலனியல் ஸ்ட்ரீட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தால் குயின் வீதின்னு இருக்குது. இதுவுமே அதோடு சேர்ந்தது தான். டைம் எவ்வளோ ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? மணி வந்து 7:30 ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்னுமே இருட்டில். ஜென்ரலாக வந்து நம்ம வெளியில் எங்கேயாவது ஷூட் எடுக்கிறோம், நம்ம ஊரில் எடுக்கிறோன்னா 6 மணிக்குள்ளே நம்ம எதாக இருந்தாலும் எடுத்து முடிச்சிடுவோம்ல. இங்கே வந்து மணி 7:30 ஆச்சு. இன்னுமே அரை மணி நேரத்துக்கு நமக்கு வெளிச்சம் இருக்குன்னு தான் சொல்கிறாப்புல என் ஃப்ரெண்டு. ஸோ இது வந்து ரம்ஜான் டைமு, அதனால் வந்து எல்லாமே நோன்பு திறக்கிற டைம் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதுக்காக டெம்பரரியாக செய்யப்பட்ட ஃபுட் ஸ்ட்ரீட்டு தான். ஸோ இது ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்புல. அதுபோக முன்னாடி என்ட்ரானோடனே நம்ம கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கிடைக்கிற எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்குங்க. மாலைக்கடை. ஒரு 500 மீட்டர் நடந்து வந்ததுக்கப்புறம் இங்கே லைவ் கிச்சன் இருக்கும் அப்படிங்கிறனால ஸோ இங்கே சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணோம். ஜெம் இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ போயிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம பஸ் ஏறி எங்கே போகிறோன்னா நேராக சிரமன் போகிறோம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது வந்து சிக்கன் பிரியாணி இல்லை, அதனால் தந்தூரி பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ஸ்மெல் நல்லாயிருக்கு. வெரி டேஸ்டி. எப்போவுமே எங்கே வந்தாலுமே ஒரு நேரம் நம்ம ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 நேரத்துக்கு சேர்த்து தயவுசெய்து நம்ம கடையிலே போய் சாப்பிடுங்க. திரும்ப ட்ராவல் பண்ணதுனால நான் வேறு எந்த ஃபுட்டுமே நான் வந்து எடுத்துக்க வேணாம் அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்டை ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம இந்தியன் ஹோட்டலுக்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னேன். குட். சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பணும். லெட்ஸ் கோ. இப்போ பினாங்கோட 1 டே ட்ரிப் முடிஞ்சது. அந்த ஸ்னேக் டெம்பிள் பார்த்தோம். தென் அந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பிரகின் மால். இந்த இடம் தான் வந்துட்டு பினாங்கோட சென்டர் பாயிண்ட்டு. இந்த இடத்துல தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தா டிப்பிக்கலாக நம்ம ஊரில் இருக்க பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே தான் இருக்குது. எல்லாருமே வந்து ஜாலியாக ஹாயாக காற்று வாங்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு பின்னாடி அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ நேரம் பார்த்த மலேசியா வேறு, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மலேசியா வேறு. பஸ் வரைக்கும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. கரெக்டாக எந்த இடத்துல வரும்னு சொல்லிவிட்டு அங்கே டிஸ்பிளேயில் காட்டுமா. ஸோ அந்த டிஸ்பிளேயில் நாங்கள் போகிற டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா சிரம்பன். ஆக்சுவலாக கேஎல் போகல. பினாங் டு சிரம்பன் நியர்லி 500 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல். ஒரு 6 மணி நேரமாவது ட்ரிப் ஜர்னி இருக்கும். ஸோ என்ன மாதிரி பஸ் புக் பண்ணியிருக்கேன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ரேட்டிங் நல்லா இருந்தது. சிரம்பனில் என்ன ஆக்டிவிட்டின்னு கேட்குறீங்களா? அங்கே நமக்கு தெரிஞ்ச யோகா மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், நம்ம ஊருக்காரர் தான். ஸோ அவரை மீட் பண்ண போகிறோம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர்கிட்ட சில பல யோகாசனம்லாம் கற்றுக்கலான்னு இருக்கேன். 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படிங்கிறனால நான் அங்கே வெயிட் பண்ண விரும்பல. சுற்றி பஸ் எங்கேயாவது நிற்கலான்னு பார்க்கலான்னு வந்தால் பஸ் இருந்துச்சு. ஸோ இப்போவே போய் நம்ம உட்காந்துக்கலாம். 19 and 20 சீட்ஸ்லாம் ரொம்ப ஸ்பேசியஸாகவே இருக்குது. ட்ரெயின் ஜேர்னியோட நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ மார்னிங் ட்ரெயினில் எவ்வளோ ஆச்சுன்னா 82 வெள்ளி ஆச்சு. இப்போ பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா 49 வெள்ளி தான். பட் ட்ராவல் டைம் வந்து ஜாஸ்தி. 5 மணி நேரம் கேஎலுக்கு, அங்கேருந்து 1 மணி நேரம், மொத்தம் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். பரவாயில்ல. காலுக்கு ஒரு ஸ்டாண்டு. புஷ் பேக் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். நல்லாவே படுக்கலாம். ஓகே கைஸ், see you in the morning.
குட் மார்னிங் கைஸ். காலையில் 3 மணிக்கெலாம் இறக்கி விட்டு போயிட்டானுங்க. எங்கேன்னா செரம்பன். ஸோ இங்கேருந்து நம்ம மாஸ்டர் வீடு ரொம்ப பக்கம்தான். ஒரு மாஸ்டர் வீடு இல்லை, யோகா சென்டர் வந்து ரொம்ப பக்கம்தான். நேராக போய் மிட் நைட்டில் கதவு தட்டுற மாதிரி இருக்க போகுது. வேறு ஆப்ஷன் கிடையாது நமக்கு. ஏன்னா சுற்றி பாருங்கள், ஒரு காக்கா கிடையாது, யாருமே இல்லை. பட் இங்கேருந்து ரொம்ப பக்கம்தான், ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். நடந்து போவோம். லெட்ஸ் கோ. ஸோ யோகா சென்டரை கண்டுபிடிச்சாச்சு, வந்துட்டோம். இதுவே பழனி படிக்கட்டு மாதிரி இருக்குது. இந்த 2 பகுதி வந்து நல்ல கீழே அழுத்தணும். அப்படியே உள்ளே வந்துட்டு இப்போது என்ன செய்யணும்னா, நான் எப்படி அழுத்திருக்கனோ அதே மாதிரி நீங்கள் அழுத்திக்கணும். இப்போ ஒரு கால் தூக்குங்க, இந்த காலை தூக்குங்க, அப்படியே மேலே போய் ஸ்ட்ரைட்டாக வைங்க காலை.